taxonomy and systematics. Taxonomy அது Greek wordல arrangement ன்னு அர்த்தம். Nomos, tax is an arrangement, nomos னா law. Taxonomy, the science of arrangement of living organism along with classification, description, identification and naming. இப்போ அனிமல்ஸை அரேஞ்ச் பண்ணுறது, கிளாஸிஃபை பண்ணி அந்த அனிமல்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும். அப்புறம் இந்த அனிமல் பாய்ஸ்னஸ், நான் பாய்ஸ்னஸ், ஹெர்பியோஸ், கார்னிவஸ் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது, அது எங்கே வாட்டரில் இருக்கா லேண்டில் இருக்கான்னு பார்க்குறது. அப்புறம் அந்த அனிமலுக்கு ஒரு நேம் கொடுக்கறது, பைனாமியல் நேம் கொடுத்து வச்சுக்கிறது. சரியா? இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்? அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம் which include all flora. Flora na plants, fauna na animals, including microorganism. Microorganism, protozoa, virus, bacteria, fungi, இதெல்லாம் எல்லாம் சேர்த்து வர்றது தான் taxonomy, systematics. சரியா? The word taxonomy was coined by Augustine Pyramus de Candolle in 1813. இப்போ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணி டக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். டாக்ஸானமி இஸ் எ தியரிட்டிக்கல் ஸ்டடி. ப்ராக்டிக்கலாக பண்ணுறதில்லை, இது தியரியாக படிக்கிறது. ஸ்டடி ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வித் வெல் டிஃபைன்டு பிரின்சிபிள். நல்லா புரிகிற மாதிரி இருக்கிற பிரின்சிபல், இப்படி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்ட்டு ஒரு மெத்தட் இருக்கும். அது ரூல்ஸ், ப்ரொசீஜர், அது எல்லாத்தையும் சேர்த்து வர்றது தான் டாக்ஸானமி, தியரிட்டிக்கலாக படிக்கிறது. அரிஸ்டாட்டல் இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. இது ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யார்? அரிஸ்டாட்டல். அப்புறம் அது ஏன்ஷியன், ஆதி காலத்தில். அப்போ மாடர்ன் டாக்ஸானமிக்கு யார் ஃபாதர்னா கரோலஸ் லினேயஸ் இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. ஏன்ஷியன் டாக்ஸானமி முதல்ல டாக்ஸானமி கண்டுபிடிச்சப்போ அதுக்கு ஃபாதராக இருந்தது யார்? அரிஸ்டாட்டல். அடுத்தது சிஸ்டமேட்டிக், கிரீக் வேர்டு சிஸ்டம், ஜின்னா கிரீக் வேர்டு, சிஸ்டம் சீக்வன்ஸ். இப்போ அப்ஜெக்டிவ், எய்ம் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ் ஆர் வெரி சிமிலர். டாக்ஸானமிக்கு சிஸ்டமேட்டிக்காக படிப்படியாக ஒவ்வொரு படியாக மேலே போகிறது. தியர் கோல், அதனுடைய எண்டு, எதுக்காக அதை படிக்கிறோம்? இட் இஸ் டு கிளாஸிஃபை ஆர்கானிசம். இட் இஸ் இப்போ ஒரு குறிப்பிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட அனிமல்ஸை பற்றி படிக்கிறோம். த மெயின் க்ரைட்டீரியா, அது மெயின் இது என்ன இருக்கும் சிஸ்டமேட்டிக்ஸில் இஸ் ஐடென்டிஃபை. முதல்ல அனிமல் ஐடென்டிஃபை பண்ணோம், அப்புறம் டிஸ்கிரைப் பண்ணோம், அப்புறம் அதுக்கு ஒரு பைனாமியல் பேர் வைக்கணும். அது பேக் போனா, இன்வெர்டிபிரேட்டா, வர்டிபிரேட்டா அப்படின்னு பண்ணணும். அப்புறம் அதை ப்ரிசர்வ் பண்ணணும். ப்ரிசர்வ் பண்ணதில் கம்ப்யூட்டர் வரைக்கும் கொண்டு வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணி ஃபைல் பண்ணி சேவ் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்தது தான் சிஸ்டமேட்டிக். இதை தவிர அப்பார்ட் ஃப்ரம் தி செட் ஃபியூச்சர், எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி அனிமல் எவல்யூஷனரி இப்போதிருந்து இந்த அனிமல் இருக்குது, ரொம்ப வருஷமாக யுகமாக இருக்குது. எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீசிஸ், இந்த அனிமல் எத்தனை வருஷமாக வருது, அண்ட் என்விரான்மெண்ட், அப்போ எவ்வளோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறி இருக்கும், எல்லாத்துலையும் அனிமல் மாறி எப்படி வருது அதை தெரிஞ்சுக்கிறது. என்விரான்மெண்டல் அடாப்டேஷன், இப்போ ஒரே மாதிரி கிளைமேட் இருக்கா? இல்லை. வெயில் அடிக்கும், புயல் வரும், சுனாமி வரும், எர்த்வேக் வரும், வல்கனோ வரும், எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அந்த அனிமல் அடாப்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி பாடி மாடிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணிவிட்டு அனிமல் உயிரோடு இருக்கும், இன்றைக்கி வரைக்கும் இருக்கும். அப்போ கரப்பாம்பூச்சி, யானை, நாயெல்லாம் இவ்வளோ வருஷமாக அடாப்ட் பண்ணி வர்றதுனால தான் வந்துகிட்ருக்கு. அண்ட் இன்டர் ரிலேஷன் பிட்வீன் ஸ்பீசிஸ், அப்போ ரெண்டு அனிமல்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஆர் ஆல்சோ பீயிங் இன், இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்ஸில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன், எர்லி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம். முதல்ல கிளாஸிஃபை பண்ணப்போ அது எதை வச்சு பேஸ் பண்ணாங்கன்னா, ஒன்று பெனிஃபிஷியல் ஆர் ஹார்ம்ஃபுல் அனிமல். இப்போ தேனி அது நமக்கு தேன் தருது, அதுபோல் சில்க்வோம் நமக்கு சில்க் தருது, பசுமாடு பால் தருது, இப்போ கோழி எடுத்தால் முட்டை தருது. சரியா? இந்த மாதிரி நமக்கு நன்மை தரக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? அடுத்தது நமக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அனிமல், பாம்பு, அது ஹார்ம்ஃபுல். அப்போ தேள் கடித்தா பாய்சன், சென்டிபீடெல்லாம் பாய்சன். இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் அனிமல்ஸ் அப்படின்னு ரெண்டு கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க எர்லி கிளாசிஃபிகேஷனில். அப்போது அண்ட் ஏன்ஷியன்ட் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ரெகனைஸ் 5 அனிமல் குரூப். இப்போ ஆதி காலத்தில் முதல்ல அனிமல் கிளாஸிஃபை பண்ணப்போ 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று டொமஸ்டிக்
வீட்டிலேயே நம்ம வளர்க்குற மாதிரி நாய், பசுமாடு, பூனை இந்த மாதிரி வீட்டில் வளர்க்குறது. வைல்டு அனிமல் காடில் தனி சுதந்திரமாக வளர்றது, அது ரெண்டாவது. அடுத்தது க்ரீப்பிங், தரையில் ஊர்ந்து போகக்கூடியது, பாம்பு மாதிரி. அதுக்கு அடுத்தது ஃப்ளையிங், பறக்கிறது, சரியா, பேர்டு மாதிரி. அப்புறம் மீன் மாதிரி தண்ணீரில் இருக்கக்கூடிய அனிமல் சொல்லி 5 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இனிஷியலி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ்ட் ஆன் ஆர்கானிசம்ஸ் ஃபண்டமெண்டல் கேர், இது அடிப்படை, சரியா. இப்போது நமக்கு 2 காலில் நம்ம நடக்கிறோம். அப்போ நம்ம கூடிய லேண்ட் அனிமல்ஸில் டொமெஸ்டிக் 4 கால் பிராணிகள் இருக்குது. பசுமாடு, நாய் இதெல்லாம் 4 காலில் போகக்கூடியது. இப்போ இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் கேரக்டர்ஸ் இருக்கும், சச் ஆஸ் ஹேபிட்டட் அண்ட் மார்பாலஜி. அது வாழக்கூடிய இடம், அது எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் இஸ் கால்டு மார்பாலஜி, இல்லையா. அப்போ அனிமலுடைய வெளித்தோற்றத்தை வச்சு நம்ம படிக்கிறது. அப்போ யானையெல்லாம் பிரம்மாண்டமான உருவத்தோடு இருக்கும், சரியா. இப்போ அணிலெல்லாம் சின்னதாக இருக்கும். கரப்பாம்பூச்சி அதோட சின்னது, அதோட சின்னது எறும்பு. இப்போ அதை பற்றியெல்லாம் படிக்கணும், சரியா. தி கிளாசிஃபிகேஷன் ஆர் பேஸ்ட் ஆன் ஆர்கானிசம் ஃபண்டமெண்டல் கேரக்டரிஸ்டிக்ஸ் சச் ஆஸ் த ஹேபிட்டட், லிவிங் பிளேஸ் அண்ட் மார்பாலஜி, எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், சரியா. இப்போ அரிஸ்டாட்டல் இயேசு கிறிஸ்து ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு 300 வருஷத்துக்கு முன்னாடி, பிசி, பிஃபோர் கிரைஸ்ட், யூ ஆர் த ஃபஸ்ட் டு கிளாசிஃபை ஆல் அனிமல். எல்லா அனிமல்ஸையும் கிளாசிஃபை பண்ணி அது ஒரு புக்காக எழுதியிருக்கார். அந்த புக்கு பேர் ஹிஸ்ட்ரி ஆஃப் அனிமல். அது லாட்டினில் அந்த புக்கு பேர் ஹிஸ்டோரியா அனிமேலியம்னு பேர். நீ அட்டம்ப்டட் த பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கனிசம்ஸ் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல். இப்போ மொத்தமாகவே லிவிங் திங்ஸ் அப்படின்னு ஒரே குரூப்பில் போட்டு அதை பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே புக்கில் அதனுடைய டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருக்காரு அரிஸ்டாட்டல். அனிமல்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் லோகமோஷன். இப்போது மூமெண்ட்னா என்ன, லோகமோஷன் என்ன, உடம்புல ஏதோ ஒரு பகுதி மட்டும் மூவ் ஆனால் அதுக்கு பேர் மூமெண்ட். இப்போ மொத்தமாகவே ஒரு அனிமல் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனால் லோகமோஷன். அப்போ கிட்டத்தட்ட வேர்டு ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் மீனிங் மாறும். மூமெண்ட்னா when only a body of the part of a body alone moves, it is called as movement. இப்போ when the entire animal moves, it is called locomotion. அதெல்லாம் வாக்கிங் அனிமல், டெரஸ்ட்ரியல் நம்மள மாதிரி நடந்து போகக்கூடிய அனிமல். அப்புறம் பேர்டு மாதிரி பறக்கிறது, ஏரியல், அண்ட் ஸ்விம்மிங், அக்வாட்டிக். இப்போ பேஸ்ட் ஆன் த பிரசன்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ரெட் blood கலரை வச்சு are classified animals into 2 as a ஈனைமா with blood, animal bloodோடு இருக்கிற அனிமல், and those without blood as a அனைமா. இப்போ blood இருக்கிற அனிமல் ஈனைமா. ஏ மீன்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப், அனைமா. அப்போ நம்ம ஜுவாலஜியில் ஏங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு அர்த்தம். அப்போ அனைமான்னா பிளட் இல்லாத அனிமல்னு 2 குரூப் அரிஸ்டாட்டில் ஆதி காலத்தில் பிரித்தார். அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஹேட் லிமிட்டேஷன், அதுக்கும் சில குறைபாடுகள் உண்டு. அண்ட் மெனி ஆர்கனைசேஷன்ஸ் வேர் நாட் ஃபிட்டிங். அவர் கிளாஸிஃபை பண்ண அந்த குரூப்புக்குள்ளே அவருடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி அவரை பார்த்து அப்சர்வ் பண்ணி அவர் எழுதின அதுக்குள்ளே சில அனிமல்ஸ் பொருந்தலை. மெனி அனிமல்ஸ் வேர் நாட் ஃபிட்டிங், நிறைய அனிமல்ஸ் பொருந்தலை அவர் கிளாசிஃபிகேஷனில். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டேட்போல் ஆஃப் ஃப்ராக், அதுக்கு பிறந்த பார்ன் இன் வாட்டர், அதுக்கு வால் இருக்கும், அதுக்கு கில்ஸ் இருக்குது மீன் மாதிரி. இப்போ இதில் பட் வெஞ்சு மெட்டமார்போஸ்டுன்னா என்ன, உருமாற்றம் அடைஞ்சு ஒரு ஃபுல் குரோன் ஃப்ராகாக மாறும்போது என்னாச்சுன்னா அந்த கில்ஸ் எல்லாம் மாதிரி லங்ஸ் ஆகுது. அப்போ வால் மறைஞ்சி டிசப்பியர் ஆகிடுது. இப்போ இது எந்த கேட்டகரியில் வைக்கிறதுன்னு லிமிட்டேஷன் ஆகி கன்ஃபியூஷன் ஆகிப்போச்சு. அதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. அண்ட் கேன் லீவ் போத் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட். அப்போ 2 ஆரிக்குள் வென்ட்ரிகளோட ஃப்ராகு நிலத்துலேயும் இருக்குது, லேண்ட்லேயும் வாட்டர்லேயும் இருக்குது. ஆக்சிஜன் டிமாண்ட் ஆகிறப்பெல்லாம் மேலே வரும், அப்புறம் கீழே தண்ணிக்குள்ளே போயிடும் சொல்லி இப்போ தான் நம்ம ஆம்பிபியன் அப்படின்னு அதுக்கு பேர் வச்சு படிக்கணும். அப்போ அவர் காலத்தில் அவர் பார்த்தப்ப எப்படி இருந்தது, ஹேவ் லங்ஸ். இப்போ இந்த பாடி மாடிஃபை ஆகிடுது. அண்ட் கேன் லீவ் போத் இன் லேண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் லேண்ட். ஹவு டு கிளாஸிஃபை ஃப்ராக். இப்போ ஃப்ராகை எந்த ஃபைலமில் வைக்கிறது, எந்த கிளாஸில் வைக்கிறது. அரிஸ்டாட்டில் கிளாஸிஃபைடு ஆர்கனிசம் பேஸ்ட் ஆன் லோகமோஷன், அனிமல் மூவ்மெண்ட்டை வச்சு. அண்ட் ஹென் பேர்ட்ஸ், பேட்ஸ், ஃப்ளையிங் இன்செக்ட்ஸ் ஆர் குரூப் டுகெதர், எல்லாத்தையும் ஒன்றா வச்சிடறாரு. சரியா. இப்போ பேட்டு வந்து மெம்மல், அது இப்போ தான் புரியுது. அப்போ பேர்டு, பேட்டு, ஃப்ளையிங் இன்செக்ட், பறக்கிற இன்செக்ட், குரூப் டுகெதர் ஜஸ்ட் பை அப்சர்விங் ஒன் சிங்கிள் கேரக்டர் ஃபீச்சர், ஃப்ளையிங் அந்த பறக்கிற கேரக்டர் வச்சு கிளாஸிஃபை பண்ணார். அதே சமயத்தில் த அபோவ் செட் எக்ஸாம்பிள் ஆர்சிட், பறக்காத பேர்டெல்லாம் இருக்குது.
பெங்குவின் பறக்காது. ஆஸ்ட்ரிச் ஈமு கோழி, நெருப்பு கோழி இதெல்லாம் பறக்காது. ஆர் ஆல் த பேர்ட் தட் cannot fly. ஸோ அரிஸ்டாட்டல் would not have classified. அதனால் அதெல்லாம் பேர்டுன்னு சொல்லலை அவர். அந்த பேர்டு கேட்டகரியில் இதை கொண்டு வரல. இந்த மாதிரி சில குறைபாடுகள் இருக்கிறனால என்னாச்சு, அரிஸ்டாட்டல் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் ஃபாலோடு ஃபார் இன்னும் கூட அது வரைக்கும் அப்புறம் 1700 வரைக்குமே அரிஸ்டாட்டல் கிளாசிஃபிகேஷனை நம்ம படிச்சுட்டே தான் வர வர்றோம். 1700 வரைக்கும் வருது. சரியா? அதுக்கு அடுத்தது 1700 வரைக்கும் அரிஸ்டாட்டில் கிளாசிஃபிகேஷன் இப்படி லிமிட்டேஷன்ஸோடையே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்திருக்கிறோம். இப்போது ஆஃப்டர் அரிஸ்டாட்டலுக்கு அப்புறமேட்டு அவருடைய ஸ்டூடெண்ட்டு தியோஃப்ராஸ்டஸ், அவரும் ஜீசஸ் கிரைஸ்ட் பிறக்கிறதுக்கு முன்னாடி 372 to 287 இயர்ஸ் அந்த காலகட்டத்தில் பிசிலேயே அவரும் இருந்திருக்கார். அவர் அப்படியே அரிஸ்டாட்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்து அவர் டீச்சரோட ரிசர்ச் அப்படியே கிளாஸிஃபை பண்ணி கொண்டு போகிறார். ரிசர்ச் ஆன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட். ஹி வாஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் பாட்டனி, தியோஃப்ராஸ்டஸ். சரியா? அப்போ தேர் வாஸ் எ ஹியூஜ் கேப், ஒரு இடைவெளி டில் 16th century. ஒரு நூற்றாண்டு காலமாகவே ஒரு இடைவெளி இருக்குது. யாரும் விஞ்ஞானிகள் அறிவுபூர்வமாக அத்தாரிட்டியோட ப்ரூஃப் பண்ணாங்க யாரும் இல்லாததுனால ஒரு இடைவெளி ஏற்பட்டுருச்சு. ஹியூஜ் கேப் டில் 16th century. அதுக்கப்புறம் யார் வர்றாரு, தென் த இங்கிலீஷ் நேச்சர், இயற்கை பற்றி படிக்கிறவர் ஜான் ரே 1627 பிறந்து 1705 வரைக்கும் இருந்திருக்கார். அவர் நிறைய கருத்துக்கள் எழுதியிருக்கார். செவரல் இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் த்ரூ ஹிஸ் லைஃப். His most important contribution was establishment of species. அவருடைய முக்கியமான கருத்து அல்டிமேட் யூனிட் ஆஃப் டாக்ஸானமி பற்றி முக்கியமான கருத்து எழுதியிருக்கார். இன் 1682 he published மெத்தடஸ் பிளான்டேரம் நோவா அந்த புக்கில் எழுதியிருக்கார். கண்டெயின் அதில் என்ன இருக்குன்னா அந்த புக்கில் about 18,000 plant species, the result of relatively narrow species concept. சரியா? அப்போ 18,000 பிளான்ட்ஸை பார்த்து அதனுடைய கேரக்டர் ஸ்ட்ரக்சர் எங்கே வளருது, என்னென்ன கொடுக்குது, அது என்ன யூஸு, எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பிளான்ட்டுக்கு எடுத்தால் அது என்ன ஃப்ளவரிங் பிளான்ட்டா நான் ஃப்ளவரிங் பிளான்ட்டா இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். சரியா? அதை பாலைவனத்தில் வளர்றதா, இல்லை தண்ணிக்குள்ளே வளர்றதா, நிலத்தில் வளர்றதா, இல்லை சீசனல் ஆனுவல் வருஷம் பூரா வளருமா, இல்லை ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் பூக்குமா, அந்த மாதிரி நிறைய பார்க்குறாரு. காம்ப்ளிகேட் இந்த மாதிரி ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷனோட குழப்பத்தோட ஒரு கேரக்டரில் ஃபாலோ பண்ணால் பரவாயில்ல. நிறைய கேரக்டர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால இது காம்ப்ளிகேட்டட், ரொம்ப சிக்கலான கிளாசிஃபிகேஷன். மினி கம்பைன்டு கேரக்டர், நிறைய கேரக்டர்ஸை ஒன்றா போட்டுக்கிட்டாரு. as opposed to earlier taxonomy. இப்போ ஆரம்பத்தில் டாக்ஸானமிஸில் எதிர்ப்பு தெரிவிக்கணும், அப்போஸ்டு. ஜான் ரே அப்புறம் வரார். ஆல்சோ எய்ம்டு அட் பப்ளிஷிங் எ கம்ப்ளீட் சிஸ்டம் ஆஃப் நேச்சரை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்குறாரு. விச் இன்க்ளூட் ஒர்க்ஸ் ஆன் மெம்மல்ஸ். அவர் இதில் என்னென்ன கொடுத்துற மெம்மல்ஸ் பாலூட்டிகள். சரியா? அப்புறம் பாம்புகள், ரெப்டைல், பேர்ட்ஸு, ஃபிஷ்ஷஸ்ஸு, பூச்சியை பற்றி சொல்கிறாரு. அவருக்கு அப்புறம் 17th century த ஸ்வீடிஷ் பயாலஜிஸ்ட் கரோலஸ் லினேயஸ், இவர் தான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. சரியா? அந்த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் சிஸ்டமேட்டிக், படிப்படியாக ஃப்ரேம் பண்ணி அனிமல் கிளாஸிஃபை பண்ணது இவர் தான். டெவலப்ட் சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனோட கொடுத்துருக்கிறார். சயின்டிஃபிக் சிஸ்டம் ஆஃப் டாக்ஸானமி அண்ட் பைனாமியல் நொமென்க்ளேச்சர். பையன்னா 2, நாமியல்னா பேர், 2 பேர் விற்கிறது பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு. பைனாமியல் நொமென்க்ளேச்சர் விச் இஸ் ஸ்டில் இன் யூஸ். இன்னைக்கு டேட் வரைக்கும் கரோலஸ் லினேயஸுடைய பைனாமியல் நொமென்க்ளேச்சர் மாடர்ன் டாக்ஸானமிக்கல் கிளாசிஃபிகேஷன் நடைமுறையில் இருக்குது. அரிஸ்டாட்டில் டு லினேயஸ் எம்ப்ளாய்ட் டு கிளாஸ் ஈஸிலி டு அப்சர்வபிள் ஆங்கிள் சிங்கிள் ஆன் ஃபியூ ட்ரைட். ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும் பார்க்குறது, கிளாஸிஃபை பண்ணுறது, அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. வித் இன்க்ரீஸ் நாலேஜ் ஆஃப் செவரல் பயாலஜிக்கல் டொமைன். நிறைய விஞ்ஞானிகள் அந்த காலகட்டத்தில் கருத்துக்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறதுனால அப்போ தான் பிகினிங். அப்போது ஃபியூ ட்ரைட் வித் இன்க்ரீஸ் நாலேஜ், நிறைய அறிவு, நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க. செவரல் பயாலஜிக்கல் டொமைன்
மெனி கேரக்டர்ஸ் வேர் கன்சிடர். அப்போ நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஒரே காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய பிளான்ட் நிறைய அனிமல்ஸில் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம்ங்கிறதுனால நிறைய செவரல் பயாலஜிக்கல் டொமைன்ஸ் இருந்திருக்கு. சரியா? And many characters were considered for classifying. This represented the phase of classical taxonomy which was based on overall similarities. பொதுவான general characters வச்சு classify பண்ணலாம். Similarities derived from morphology, external appearance, anatomy, internal morphology. எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி மாதிரியே இன்னும் இன்டர்னல் மார்ஃபாலஜி உள்ள ஒரு லங்ஸ் எப்படி இருக்கும், ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறது. இப்போ பிளான்ட் எடுத்தோம்னா உள்ளே